சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, அனைவருக்கும் இந்த நாள் நல்லா சிறப்பாக அமைய சாய்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். கடவுள் அன்பானவர். கடவுளோட குழந்தைகளும் அன்பானவர்களாக தான் இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? அப்போதான் நமக்கும் கடவுளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி கிடைக்கும். கடவுள் இங்க அன்பானவராக இருக்கிறாரு, ஆனால் மனுஷனும் அன்புக்கு எதிரான வேலைகளை மட்டும்தான் அவன் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கான். அப்போ கடவுள்கிட்ட எப்படி நாம இணைக்க முடியும்? நம்மளோட ஆன்மாவை அப்படி செய்யவே முடியாது. இல்லை, நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம சொல்லுவோம், உன்னை பற்றி சொல்லாத உன் நண்பனை பற்றி சொல்லு, அப்போ நான் உன்னை பற்றி சொல்கிறேன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஏன்னா யார் எந்த மாதிரியான கேரக்டர்ஸாக இருக்காங்களோ அவங்க அவங்களோட தான் சேருவாங்க. அப்போ அதே மாதிரி இங்கே நாம் எல்லாரும் கடவுள் குழந்தைங்கன்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் செய்கிறோமா? கடவுளுடைய கேரக்டர்ஸில், கடவுளோட அந்த அன்பு தன்மையில் நாம் தொடர்ந்து நிற்கிறோமா? யோசிச்சு பாருங்க. எவ்வளோ கோபம், எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ கண்ணீர், எவ்வளோ துன்பம், எவ்வளோ பகை, எவ்வளோ விரோதம். இந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு தொடர்ந்து இதிலேயே போராடிக்கிட்டு இருந்தா அவன் வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை அவன் எப்படி அடைய முடியும்? யோசிச்சு பாருங்களேன். இதுக்கு வாய்ப்பே இல்லாத அளவுல இருக்கு. நம்ம ஒரு திசையில போறோம் அப்படின்னா கடவுள் வேற திசையில பயணிக்கிறார். அதனாலதான் நாம நினைச்சது கடவுள் கொடுக்கல, கடவுள் நினைச்ச வாழ்க்கைய நாமளும் வாழல. அப்போ ஒரு விஷயத்த நல்லா ஆழமா முடிவு பண்ணுங்க. என்னுடைய வாழ்க்கையில அன்பானதை தேடி நான் போவேன், அன்பானதை மட்டும்தான் பேசுவேன், அன்பை மட்டும்தான் மனசுல விதைப்பேன் அப்படின்னு இன்னைக்கு முழுவதும் அன்பா இருங்க. எல்லா மனுஷங்க கிட்டையும், எல்லா உயிரினத்துக்கிட்டையும். ஒரு சின்ன வெறுப்பு கூட உங்க வாழ்க்கையில வராம அதை நீங்க பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களது. இது எல்லாம் தான் வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்மளை அழைச்சிட்டு போகும். சாய்ப்பா என்ன நினைக்கிறாருன்னா, ஒவ்வொரு கட்டமா நம்ம தேர்ச்சி அடையணும்னு நினைக்கிறாரு. அப்போ ஒரு கட்டத்திலையும் நம்மளோட தேர்ச்சிகள் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தானே. அப்போ ஒரு ஸ்டேஜிலையும் நாம் செய்ய வேண்டிய விஷயங்களை நாம் கடவுளுடைய ஆணையின்படி நாம் செய்யணும். நீங்கள் செய்வீங்களா? எத்தனை பேர் கடவுளோட ஆணையின்படி என்னோட வாழ்க்கையை நான் வாழுவேன் அப்படின்னு சொல்கிறவங்க? அப்படி சொன்னாலும் எத்தனை பேர் நடக்கிறீங்க? உங்களுடைய அத்தனை விதமான கேரக்டர்ஸும் கடவுளுக்கு பிடிச்ச மாதிரி அமைக்க முயற்சிகள் செஞ்சீங்களா? அந்த முயற்சியில் வெற்றி அடைந்தீர்களா? திரும்ப சொல்கிறேன், இது ஒரு நாள் 2 நாள் இருக்கக்கூடிய விஷயம் இல்லை. இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த கர்மா அப்படின்னு ஒன்று இருக்குது, இந்த மாயை அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த 2 விஷயங்கள் தான் ஒரு மனுஷனை எங்கெங்கேயோ அழைச்சிட்டு போயிடுது. கடவுளுடைய திசையில இருந்து திசை திருப்பி பலவிதமான குழப்பத்துக்கும் இந்த கர்மாவும் மாயையும் காரணமாயிடுது. நாம கையை பிடிச்சு, அம்மா அப்பாவோட கையை பிடிச்சு ஒரு திருவிழாவுக்கோ எங்கேயோ போறோம். திடீர்னு அம்மாவோட கையை விட்டுடுறோம், வேற ஒருத்தவங்க கை பிடிச்சு கூட்டு போவாங்க. ஆனா அவங்க எங்க கூட்டு போவாங்கன்றது யாருக்கு தெரியும்? அப்படிப்பட்ட நல்லவங்க இருந்தாங்கன்னா கரெக்டாக சேர்த்துடுவாங்க. அப்போ இந்த கர்மாவும் மாயையும் நமக்கு நல்லதே இல்லை. உங்களோட மனசில் இருக்கக்கூடிய நல்ல எண்ணத்தை அழிக்க வந்ததுங்க இந்த 2 விஷயங்களும். அப்போ ஒரு நாளும் நம்ம உள்ளத்தை ஒரு ஒரு வைரமாக நினைக்கணும். நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு வைரம் இருந்தால் எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருப்போம்.
வீட்டில் வந்து ஒரு 50 பவுன் 60 பவுன் நகை வச்சுருக்கீங்க, வீட்டில் கேஷ் வச்சுருக்கீங்க, இன்னும் விலை உயர்ந்த பொருள் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் இருக்கிறத வச்சு உங்கள் வீட்டை வந்து நீங்கள் லாக் பண்ணாமல் போயிடுவீங்களா? ஸோ எங்கே போனாலும் நம்ம வீட்டு மேலே ஒரு கவனம் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வீட்டுக்கு திருப்பி வர வரைக்கும் அந்த கவனம் இருந்துக்கிட்டே இருக்கும். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. ஆனால் வீட்டை விட்டு வெளியில் போனால் நம்ம இதை 1000 முறை யோசிப்போம். நம்ம சரியாக லாக் பண்ணோமா செஞ்சோமா அப்படின்னு. ஏன்னா பாதுகாப்பை நம்ம கொடுக்குறோம், இல்லைன்னா அது மிஸ் ஆகிடும். அதை விட மதிப்பில்லாத சொத்து இந்த அன்பு, கருணை, உண்மை, உழைப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அப்போ இதை நாம் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக வச்சுருக்கணும்? எதிர்மறை எண்ணங்களில் இருந்து பாதுகாப்பாக வச்சுருக்கணும். இது மாதிரி நிறைய விஷயங்கள், மனுஷனுக்கு தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்கள், இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குல்ல, இதில் இருந்து அதை நாம் காக்கணும். அப்போது நம்ம மனம் என்றும் எப்பொழுதும் அன்போடு, இரக்கத்தோடு, கருணையோடு இருக்கணும், உண்மையாக இருக்கணும். இது மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தால் தான் அதனுடைய ரிசல்ட்டை நாம் அடைய முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் அந்த இடத்த நாம் அடையவே முடியாது. பல நாள் போராட்டம் வெற்றி பெறும். ஆனால் போராடி நான் தோத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு தோல்விகள் கிடைக்கும். அப்போ இத்தனை நாள் போராடினது அத்தனையுமே வீணாக போயிடும். அப்போ இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணியிருந்தா அந்த வெற்றியை நாம் அடைஞ்சிருக்கலாம். பட் நம்ம முயற்சி பண்ணாமல் விட்டுட்டோம். அப்போ ஏன் விட்டோம் அப்படின்னா, நம்மளை தொடர்ந்து பயணிக்க முடியல. நம்ம அன்பாக இருந்தாலும் வம்பாவே நம்மக்கிட்ட நடந்துக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். நம்மளை மட்டும் டார்கெட் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஆனால் யாரும் நம்மளை பார்த்து டார்கெட் பண்ணல, நாம தான் நம்மளை டார்கெட் பண்ணிக்கிறோம். என்றைக்குமே அப்படி யோசிச்சு பழகுங்க. இந்த மனசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் நம்ம வாழ்க்கையையே மாற்றி அமைக்குது, வேற எதுவுமே இல்லை. வேறு எந்த விஷயமும் கிடையாது. எல்லாமே வந்து ஒரு பயத்தினால் நீங்கள் ஒரு கற்பனை வச்சுருக்கீங்க, அவ்வளோதான். ஆனால் மனம் சம்மந்தப்பட்டது தான் இங்கே அத்தனை விஷயங்களும். நாம் இன்னைக்கு நல்லா இருப்போம் அப்படின்னு நாம் உறுதியாக நம்பினா நாம் டெஃபினட்டாக நல்லா இருப்போம். நாம் இன்னைக்கு பிரச்சனைகளை சந்திப்போம் அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீர்கள். அப்போ நான் ஏன் அப்படி நினைக்கணும் அப்படின்ற கேள்விகளை நீங்கள் 1க்கு 10 தடவை கேட்கணும். ஸோ எப்படி நினச்சாலும் நடக்க போகுது. அப்போ நல்லதை நினச்சா கண்டிப்பாக நல்லது தானே நடக்கும். அப்போ நான் உண்மையாக இருக்கணும், அன்பாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் கடவுள் அவர் சந்தோஷம் அடைவார். என் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதம் நடக்கும். என் வாழ்க்கை அமைதியை நோக்கி நான் போகணும்னா என் மனசை நான் முதல்ல சாந்தப்படுத்தணும், அமைதிப்படுத்தணும். இதுதான் கடவுள் தான் குழந்தைங்க கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இதை நாம் செய்யணும். ஆனால் இதை நாம் செய்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஏன் அப்படின்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்க வம்பு பேசுகிறவங்களா இருக்காங்க. அப்போது ஒரு பொருள் இருக்குது, அது விலை உயர்ந்த பொருள், உங்களை சுற்றியும் ஒரு திருடர்கள் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் பாதுகாத்தா அந்த பொருள் திருடப்பட மாட்டாது அப்படின்னு ஒருத்தர் வந்து வாக்கு கொடுக்குறாரு. அப்படின்னா நீங்கள் பாதுகாக்காமல் விட்டுருவீங்களா? பாதுகாத்தா கண்டிப்பாக அதை பாதுகாக்கலாம். பாதுகாக்க முடியலன்னா அது அந்த பொருள் வந்து திருட அடிச்சுட்டு போயிடுவான். அந்த திருடர்கள் தான் இந்த மாயை. அப்போது நாம் நல்லா இருக்கோம், நம்ம சிறப்பாக இருக்கோம், ஆனால் நமக்கு கூட இருக்கிறவங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு மனதால் கூட அப்படின்னு நாம் நினைக்கக்கூடாது. அது அப்படி நினைக்க என்ன ஆகுதுன்னா, அவங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னா நாம் தொடர்ந்து நம்ம நினைக்கும் போது நமக்கு ஆணவம் ஏறும். அதே நேரத்தில் அவங்க சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து நம்ம மனசு ஒன்று சொல்லும், அவன் பாரு அவ்வளோ மோசமான செயல்கள் செஞ்சும் அவன் ஹாப்பியாக இருக்கான். நீ என்ன செஞ்ச? நீ நல்லதை செஞ்ச, ஆனால் உனக்கு என்ன கிடைச்சிது? உனக்கு கடும் துன்பமும் சோதனையும் தான் கிடைச்சிது. இதுக்கா நீ கஷ்டப்படணும்? வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம மனசுக்குள்ள அந்த சாத்தான் போடுவான் உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக. நீ உண்மைன்னு சொல்கிற, உண்மைக்கு போராடுற, என்ன நடந்துச்சு? உன்னை ஒரு பையன் மதிச்சானா?
அப்படின்னு அந்த சாத்தான் சொல்லுவான். அவன் பாரு எப்படி பொய்யா பேசுகிறான், ஆனால் அவனுக்கு அவ்வளோ மதிப்பு அவ்வளோ மரியாதை அவனுக்கு கிடைக்குது. அவன் என்ன உன்னை விட தாழ்ந்துட்டான். இது சாத்தானுடைய வார்த்தைகள். அப்போ நாம் முயற்சிகள் செய்யும்போது பாதியில் நாம் நிறுத்துகிறோம். ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்களால் இப்போ இந்த விஷயத்தை நீங்கள் நிறுத்தும் போது என்ன ஆகுது, கடவுளுடைய எதிர்பார்ப்பை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏமாற்றத்தை கொடுக்குறீங்க. இப்போ நாம் ஒரு இடத்துல எதிர்பார்த்து காத்திருக்கோம். அப்போ அவங்க ஏமாத்துனாங்கன்னா நம்ம மனசில் வருத்தப்படுவோமா வருத்தப்பட மாட்டோமா? அதே போல தான் கடவுளும் எதிர்பார்க்குறாங்க நாம் நல்ல சுத்தமான மனுஷனா அன்பான மனிதர்களா எப்பயுமே இருக்கணும். யார் நம்ம மனசை கலைச்சாலும் நாம தெளிவாக இருக்கணும்னு கடவுள் விரும்புகிறாரு. ஆனால் அவருடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றி தானே ஆகணும். அப்போ அவரோட விருப்பத்தை நிறைவேற்றலைன்னா அவர் டிசப்பாயிண்ட் ஆகிடுவார் தானே. அவரை ஒரு தெய்வமாக பார்க்கறத விட்டுட்டு நம்ம அப்பாவாக பாருங்க. அப்போ தான் உங்கள் வாழ்க்கை வளர்ச்சி அடையும். நீங்கள் ஒழுக்கத்தின் பின்னால் நிற்கலாம். கடவுளாக தயவு செய்து பார்க்காதீங்க. கடவுளாக பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை வரும் தெரியுமா உங்களுக்கு? கடவுள் என்ன தண்டிப்பார், அவ்வளோதானே, பரவாயில்ல, ஒரு இந்த பாவத்தை செஞ்சு நான் தண்டனையை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு. ஆனால் நம்ம அப்பாவை பார்த்தா இந்த கஷ்டத்தை அப்பாவுக்கு கொடுத்தா அவர் எவ்வளோ வருத்தப்படுவார் அப்படின்னு ஒரு தாட் வரும். ஏன்னா நாம் எல்லாருமே எப்படி அடுத்தவங்க மனசை காயப்படுத்தினா அது நமக்கு தாங்காது. அன்பிசாய் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அடுத்தவங்க மனசை காயப்படுத்தவே மாட்டோம். அப்படிப்பட்ட சந்தோஷம் நமக்கு வேண்டான்னு சொல்கிறவங்க தான் நம்ம அன்பிசாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க. அப்படி இருக்கிறவங்க கடவுளை கஷ்டப்படுத்த விரும்புவாங்களா? அப்போ நீங்கள் அவரை தெய்வமாக குருவாக இருக்கிறத விட்டுட்டு அப்பாவாக நினச்சிங்கன்னா நாம் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டோம். ஏன்னா மற்றவங்களை கஷ்டப்படுத்துறது அவரை கஷ்டப்படுத்துவதற்கு சமம். இதெல்லாம் நாம் உணரணும். இதை எல்லாத்தையும் நாம் உணர்ந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் நல்ல இடத்துக்கு போக முடியும். அப்போது அவரை நம்ம அப்பாவாக நினச்சி காலையில் எந்திரிச்ச உடனே சாயப்பா உன்னுடைய குழந்தையா நான் இருக்கேன், அதையே நான் பெருமைப்படுறேன். ஆனால் உன்னுடைய குழந்தையா இருந்தும் நான் எல்லாமே நீ என்ன சொல்கிறியோ அப்படி தான் நான் செய்வேன். எந்த இடத்துலையும் நான் உனக்கு கஷ்டத்தை எந்த இடத்துலையும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு நாளும் காலையில் எந்திரிச்ச உடனே நினைக்கணும். அதே மாதிரி ஏதாவது நம்மளை தாண்டி தவறுகள் செஞ்சிட்டா கூட சாயப்பா கஷ்டப்படாத, வருந்தாத, நான் கண்டிப்பாக இதை அது மாதிரி செய்ய மாட்டேன், நான் ஏன் செஞ்சேன்னு நான் ஃபீல் பண்ணுறேன், ஒரு குற்ற உணர்ச்சியோட முன்னாடி வந்து நிற்கிறேன், தயவு செய்து கொஞ்சம் நீ கஷ்டப்படாத அப்படின்ற மாதிரி கேளுங்க. தயவு செய்து என்ன தண்டிச்சிடாத அப்படின்னு கேட்காதீங்க. அப்படி கேட்கவே வேண்டாம். அப்படி கேட்காம தயவு செய்து நீ வந்து கஷ்டப்படாத, இனி உன் குழந்தை செய்ய மாட்டேன், அந்த மாதிரியான வார்த்தைகளை நாம் சொல்லணும் அவர்கிட்ட. அப்போ என்ன ஆகுது, உண்மையிலே அவர் ஃபீல் பண்ணுறாரு. இது வந்து சும்மா உங்களுக்கு வந்து ஒரு ஏதோ ஒன்று பேசணுன்றதுக்காக நம்ம பேசலை. ஏன்னா சச்சரிதமில் தெளிவாக சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்தை. அடுத்தவனை நீ கஷ்டப்படுத்துறது என்ன நீ கஷ்டப்படுத்துவதற்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நீங்கள் அடுத்தவனை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு அவர் அஃபெக்ட் ஆகுறாரு. அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ திரும்ப திரும்ப ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோமே, சாயப்பா முன்னாடி இப்படி வந்து நிற்க முடியலையே, பாவம் அவர் ரொம்ப கஷ்டப்படுவார், அந்த ஒரு தாட் உங்களுக்கு வந்துடுச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த தவறுகளும் பிற்காலத்தில் செய்யவே மாட்டீங்க. இது பொறுத்தவரைக்கும் நான் கேரண்டி. இப்போ இந்த மாதிரியான விஷயத்தை மட்டும் நாம் உள்வாங்கணும். நீங்கள் அன்பே சாய் குடும்பத்தில் எல்லாரும் எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் கொஞ்சம் அன்பாக இருங்க, அக்கறையாக இருங்க, பொறுமையாக இருங்க, நிதானமாக இருங்க. ஒரு நீடித்த ஒரு புன்னகை உங்கள் முகத்தில் ஒளிரட்டுமே. அகத்தின் அழகு முகத்தில்னு சொல்லுவாங்க. ஸோ அகம் சுத்தமாயிடுச்சுன்னா இங்கே முகம் ஒரு நல்ல தேஜஸ் உங்களுக்கு அது கொடுக்கும். எப்பேற்பட்ட ஒரு ப்ரெஷராக இருந்தாலும் சரி உங்களால் நீங்கள் ஜெயிக்க முடியும். இந்த உலகத்தில் பல எதிரிகள் உங்களை சூழ்ந்து நின்னாலும் நீங்கள் வெற்றி கொடி கட்டுவீங்க, உங்கள் ராஜ்யத்தை நீங்கள் படைப்பீங்க. இப்போ ஒவ்வொரு ஜென்மத்திலையும் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்ய செய்ய என்ன ஆகுது, ஏதோ ஒரு ஜென்மத்தில் நாம் நினச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழுவோம். ரெண்டாவது, அதை தாண்டி நமக்கு சில
ஸ்பிரிச்சுவல் லைன்லேயும் நம்ம உள்ள என்ட்ரி ஆக ஆக நம்முடைய ஆன்மாவுக்கும் ஒரு விடுதலை நிச்சயமாக கிடைக்கும். இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து எப்பயுமே செய்யணும். அதெல்லாம் எந்த அளவில் நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகள் அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக அந்த வெற்றிகள் நிச்சயமாக இருக்கு. அதனால் இது எல்லாத்தையும் நீங்கள் யோசித்து முடிவு பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் பல சகாப்தத்தை நீங்கள் நிச்சயமாக படைப்பீர்கள். பலவிதமான வெற்றிகளுக்கு நீங்கள் சொந்தக்காரர்கள். ஓகேங்களா? பலவிதமான வெற்றிகளுக்கு. ஆனால் அதற்கு அடிப்படையாக அமைவது தான் இந்த மாதிரியான மனநிலை. இந்த மனநிலையில் நீங்கள் உறுதியாக நிற்க உங்கள் வாழ்க்கையும் உறுதிப்படுத்தப்படும். கடவுளோட அன்பினால் உங்களால் எல்லாமே ஜெயிக்க முடியும். வாழ்க்கையில் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சாதிப்பீர்கள். இது நிச்சயமான உண்மை. அதனால் இந்த நாளை சிறப்பான நாளாக ஆக்கணும். அதே மாதிரி இன்றைக்கி யாரெல்லாம் பர்த்டே வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணீங்களோ அத்தனை பேருக்கும் சாய்பாவோட ஆசீர்வாதம் நிச்சயமாக கிடைக்குன்னு சொல்லி இந்த நாளை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அன்பினால் நிரப்பப்பட்ட ஒரு நாளாக இது அமையணும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.